இங்கே இறந்தவங்களெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு சிமித்தேரி இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 3வது நாளாவிட்டு கோவாவில் இருக்கோம். இன்னைக்கு காலையில் தாங்க அப்படியே ஃபிஷ் மார்க்கெட்ல எல்லாம் போய் ஃபிஷ் வாங்கிட்டு அங்கேருந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ட்ரிவார் ஐலாண்டுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த ஃபிஷ் மார்க்கெட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோட வீடியோஸ் எல்லாம் நாங்கள் அப்படியே காமிக்கேன். ஃபிஷ் மார்க்கெட்டில் இங்கே பக்கத்தில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மீன் வாங்குறதுக்காக பிட்டிமில் இருக்க ஒரு மீன்பிடி துறைமுகத்துக்கு தான் வந்திருக்கோம். கோவாவிலே இந்த இடத்துல தான் ரொம்ப சீப்பான விலையில் மீன் கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல இருந்தால் மற்ற எல்லா கோவாவில் உள்ள எல்லா மார்க்கெட்டுக்குமே மீன் சப்ளை பண்ணுறாங்க. மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த இடத்துல ரொம்ப மலிவான விலையில் மீன் கிடைக்கும். நெக்ஸ்ட் நாங்கள் இன்னும் ட்ரிவார் ஐலாண்ட் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியா ஒரு வாட்டியாவது வந்து பார்க்க வேண்டிய பிளேஸ். ரொம்ப அழகா இருக்கு. நிறைய பிளேசஸ், வெறும் பீச் மட்டும் இல்ல, பீச்சை தாண்டி நிறைய பிளேசஸ் இங்க இருக்கு. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நாங்க அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பிளஸ் இந்த ட்ரிவார் ஐலாண்ட் எல்லாம் போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம அப்படியே ட்ரிவார் ஐலாண்ட் போறது வந்து ஒரு ஃபெரி ஏறி தான் போனோம். ஃபெரி வந்து இங்க ஃபுல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அப்படி போறப்போ ஒவ்வொன்றா வீடியோல காமிச்சிட்டு போறோம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஃபெரி பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இந்த ஃபெரி பாயிண்டோட லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இதில் தான் ஃபெரி பாயிண்ட்டு. அப்படி நாங்கள் இப்போ உள்ளே போகிறோம். அப்படி திருப்பி தெரியுதா ஃபெரியும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கரெக்டாக இங்கே வந்த உடனே நாங்கள் வந்து நின்னப்போ இங்கே ஃபெரி ஆல்ரெடி நமக்காக காத்திருந்த மாதிரி ஃபெரி இங்கே நின்று, அதனால ஜம்முன்னு உள்ளே வந்து ஏறி நின்றுருக்கோம். இப்போ வந்து ஃபெரி கிளம்ப போகுது. பாருங்கள், ஃபெரி கிளம்பும் போது அவங்க எல்லாம் இது பண்ணுறாங்க. ஆக்சுவலி இங்கே ஃபெரி ஃபுல்லாகிடுச்சு, வண்டியெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. அதனால அவங்க கிளம்புறாங்க. இதுலேருந்து ட்ரிவார் ஐலாண்டுக்கு ஒரு 5 மினிட்ஸில் வந்து அந்த பக்கம் நம்மளை கொண்டு விடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபெரி இங்கேருந்து அந்த பக்கம் போகும்போது அங்கேருந்து இன்னொரு ஃபெரி இந்த பக்கம் வருது. இது ஒவ்வொரு 1/2 ஹவருக்கு ஒரு ஃபெரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் அங்கே போட்டிருந்துச்சு. அதே மாதிரி அங்கே பாருங்க, பெரிய லோடு வண்டி கூட இந்த ஃபெரியில் வருது.
ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து அது வரைக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்துல பெரிய அதான் தெரியுது அந்த பெரிய வந்து அடுத்து நிப்பாட்ட போற இடத்துக்கு. இது நிப்பாட்டி விட்டுருக்க போகுதா? போயிட்டு தான் இருக்கு. இவ்வளவு ஸ்லோவா தான் போகும்? இவ்வளவு வெயிட் வச்சுட்டு அது இப்படி எங்களை கொண்டு போறதே பெரிய விஷயம். இவ்வளவு ஸ்லோவா தான் போகுமான்னு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு ஸ்லோவா தான் போகும். ஆமா ஸ்லோவா தான் போகுது, ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே ஸ்லோவா போயிட்டே இருக்கு பாருங்க. ஒருவேளை இந்த வெயிட் ஸ்பீடு அதெல்லாம் பிடிச்சா நிக்க அந்த ஒரு கால்குலேஷன்ல ஐலாண்டுக்குள்ளேயே மலை இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அது வெளியே தெரியுறதுன்னு நினைக்கிறேன். வெளியே தெரியுது. சூப்பர் பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். வந்ததுல ஒர்த்தான பிளேஸ்னா ரிவர் ஐலாண்ட். நேம் எல்லாம் கரெக்டா தெரியல, ஆனா நல்லா இருக்கு. ஜஸ்ட் என்ஜாய் தி வைப். யா மழை வர்ற மாதிரி இருக்கு. நாங்க அப்புறம் இந்த திவார் ஐலாண்டுக்கு உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்க்க போறோம். நிறைய சர்ச்சஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதை போய் பார்த்து ஒவ்வொன்னா எடுத்து போடுகிறோம். உள்ள வந்தாலே ஒரு சூப்பரான காற்று அடிக்குது. ஒரே ரோடா இருக்கு. மத்தியானத்துக்கு மேல வந்ததுதான் பெட்டர். ஆமா கால் வந்துருக்கு அந்த வெயில்ல ஒரு மாதிரி இருக்கு. மழை விழுது. எவ்வளவு நேரம் சூப்பரா போயிட்டு இருந்தேங்க ரோட் ட்ரிப்ல. லைட்டா மழை துளிகள் உள்ள தொடங்கி விட்டது. சாரல் மழை அடிக்கிறது. கேமரா வாட்டர் ப்ரூஃப் தான் போடணும். மழைக்கு ஒதுங்க. இல்ல இது வாட்டர் மழைக்கு ஒதுங்க. கண்ணு கட்டினது ஒரு இது வந்து ரொம்ப குட்டி ஐலாண்டு. திவார் ஐலாண்ட் வந்து ரொம்ப குட்டியான ஐலாண்டு. நீங்க வந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்லயே மொத்தமா எல்லா சைடுமே சுத்தி பார்த்துட்டு போற அளவுக்கு சின்ன ஐலாண்ட் தான். நாங்க முதல்ல இங்க வந்தது 2 விஷயம். ஏதோ ஒரு டெம்பிள் நேம்ல ஒரு வாட்டர் டேங்க் உண்டு. அதுவும் ஃபுல்லா ராக் பாறையில செதுக்கின வாட்டர் டேங்க். அப்புறம் ஒரு ஃபேமஸான சர்ச்சு. நாங்க அப்படியே சும்மா அப்படியே போறோம், வண்டி ஓட்டிட்டு போறோம். முதல்ல இதை கண்டுபிடிக்கணும்னு தெரியல. உள்ள வந்து நாங்க மேப்பை போட்டு அந்த இடத்த தேடி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ குட்டியான பிளேஸ். ஸோ நம்மளே சொந்தமா தேடலான்னு வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு மேப் ஓடணும்னு நினைக்கிறேன். ஐயோ இப்போ வேண்டியதான். இதுக்குள்ளாடியே நிறைய மக்கள் வசிக்கிறாங்க. என்ன வீடா? வீடா கூட இருக்கலாம். லெஃப்டா ரைட்டா ஸ்ட்ரைட்டா? அப்போ ஏதோ மேப் ஆடுது. அதுக்கு பஸ் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு பாருங்க. ஆனா எந்த பஸ் ஓடும்னு தெரியும். ஆக்சுவலா இந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட் நம்ம இன்னும் வரல. இதுல ஓடுறோமா? உள்ள போலாமா? உள்ள போல. இதோட போ, யாராவது வந்தா பார்க்கலாம். கோவா மலை. ஃப்ரெண்ட்ஸ் ரிவர் ஐலாண்ட் உள்ள வந்து அப்படியே அந்த சர்ச்சுக்கு போறதுக்காக வந்துட்டு இருந்தப்பவே மழை பெஞ்சிச்சு. சரி அது அப்படியே நாங்கள் அப்படியே இந்த வெயிட்டிங் ஷெட் பக்கத்தில் ஒரு வெயிட்டிங் ஷெட் பார்த்தோம். நான் இங்கே வந்து இப்போ நனையாமல் ஒதுங்கி நிற்கிறோம். ஏன்னா கேமரா எல்லாம் இருக்கிறதுனால ஒரே கப்பனால நனைய முடியல. ஸோ ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். மழை கம்மியாகும்னு நினைக்கிறேன். லைட்டாக தான் பெய்யுது மழை. ஆனாலும் போனோன்னா ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி
மழை எங்க வரைக்கும் வீட்டுல ரெஸ்ட் எடுக்க போறோம். மழை தெரியுதா உங்களுக்கு? பிடிக்கலையா? வந்து அவர் லேடி ஆஃப் பைட்டி சர்ச் இல்லை நான் இந்த சர்ச் வந்து இந்த டிரைவர் ஐலாண்டுக்கு உள்ளாடி தான் இருக்குது. இந்த சர்ச்சில் வந்து இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சர்வீஸ் டைம் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் டைமு, அந்த கிறிஸ்மஸ் டைம், அந்த முக்கியமான இதில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த பார்த்தப்போ ஃபுல் க்ளோஸு, யாருமே கிடையாது. இந்த சர்ச்சு பக்கத்துலேயே இங்கே இறந்தவங்களெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு சிமித்தேரி இருக்குது. நாங்கள் அதை அப்படியே காமிச்சிக்கிறோம்.